நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. அவருக்கும் ஒரு கனவு இருந்தது என்று அவர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான நதிகளை பிற நதிகளுடன் இணைக்க வேண்டும். லண்டனில் உள்ள தேம்ஸ் நதியைப் போல் நம் நாட்டில் பாழாகி கிடக்கும் நதிகளை சீரமைக்க வேண்டும். நம் நாடு தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நதிநீர் இணைப்பே மிக மிக முக்கியம் என்பதே அவரது கனவு. கரிகாலன் நினைத்ததால் தான் கல்லணை உருவானது. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்க்க முடியும் என்று நினைத்ததால் தான் காந்தியடிகளும் பிற சுதந்திர போராட்ட வீரர்களும் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க முடிந்தது. விக்ரம் சாராபாய் முடியும் என்று நினைத்ததால் தான் செயற்கைக்கோளை முதலில் விண்ணில் ஏவ முடிந்தது. முடியும் என்று நம்பும் 54 கோடி இளைஞர்கள் நினைத்தால் மாற்றம் என்பது நிச்சயம் சாத்தியமாகும். அவரது கனவை நிறைவேற்ற ஒன்று கூடி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் வாருங்கள். திருப்பூர் மாவட்டத்தின் நீராதாரத்தை மேம்படுத்த அங்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம். அமராவதி டேம் தூர்வார வேண்டும் என்று போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசினா ராமலிங்க பொதுப்பணித்துறை, அவர் தாராபுரத்துக்காரனா, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் டேம் கட்டினதுக்கு அப்புறம் 50 ஆண்டு காலமாக தூர்வாரினாலே இந்த குளங்குட்டையில் எவ்வளவு தண்ணி சேர்த்துறோம்னா அந்த அளவுக்கு இந்த டேம்களை தூர்வாரினாலே தண்ணிகளை சேர்த்த முடியும். அந்த அளவுக்கு 10 அடி 15 அடி சேரும் சகதியுமா இருக்கு. மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அடைச்சு கிடக்கு. அப்ப அரசாங்கம் ஒரு என்ஜினியர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த தூர்வாருவதற்கு ஆகக்கூடிய செலவுல 70% அந்த மண்ணையவே விக்கலாம் எடுத்து, அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், உங்களுக்கு செலவும் கிடையாது என்றெல்லாம் கூட சொல்லி பார்த்தாச்சு. எல்லா டேமுமே, நான் சொல்றது இந்த டேம் மட்டுமல்ல, அந்த ரீதியில திருப்பூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில புதிய தலைமுறை இந்த முயற்சிகளை மேற்கொள்ளுகிற போது நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பில் விவசாய சங்கம் இருக்கு, பல்வேறு அமைப்புகள் இருக்கு, அதில் என்ன ஒத்துழைப்பு பெற முடியுமோ பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம். நம்முடைய எதிர்கால சந்ததியர்கள் வாழ வேண்டும் என்பதை மறந்துவிட்டு யாருக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றைக்கு அதை நீங்கள் தயவு செய்து மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததி வாழ வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அந்த சமுதாயம் உயரும். நாங்களே மாத கணக்கில் குடும்பத்தோட மம்முட்டி எடுத்து வேலை செய்து அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அனைத்தினுடைய அந்த பகுதியினுடைய அனைத்து தரப்பு மக்களும் உங்களோட ஒத்துழைப்பாக இருப்பான். தூங்கி காண்பதல்ல கனவு, உங்களை தூங்க விடாததே கனவு என்று லட்சியத்திற்கு புது இலக்கணம் எழுதியவர் அப்துல் கலாம் ஐயா என்று சொன்னார் கவிஞர் வைரமுத்து. நீராதாரம் காக்க நாம் காணும் கனவு எண்ணமாகி செயலாகி உயிர் பெறும் தருணம் இது. திருப்பூர் மாவட்டத்தின் நீர்வளம் காக்க பல்லடம் தாலுகா செம்பிப்பாளையம் ஊராட்சி பெரும்பாலி குட்டை சீரமைக்கும் களப்பணி அங்கு நடைபெற்றது. அந்த காட்சி பதிவு இதோ உங்கள் பார்வைக்கு. செம்பிப்பாளை ஊராட்சி பொதுமக்களும் நண்பர்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த பெரும்பாலி பகுதியில் உள்ள இந்த குளத்தை நீர்நிலை ஆதாரத்தை பெருக்குவதற்காக ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு இந்த தூர்வாரும் பணியில் இன்றைக்கு ஈடுபட்டுள்ளார்கள். இந்த பணி மிகவும் வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி அளிக்கத்தக்கது. புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவினரோடு இணைந்து நீர்நிலைகளை காப்பாற்றி அந்த நீர்நிலைகளை காப்பாற்றுவதன் மூலம் ஆங்காங்கே உள்ள பகுதியில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் கூடும். அந்த ஒரு எண்ணத்தோடு இந்த திருச்சி மெயின் ரோட்டில் உள்ள இந்த பெரும்பாலி இந்த குளத்தை தூர்வாருவதன் மூலம்
இந்த பெரும்பாலி பகுதிக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டும் நல்லா கூடும். ஏன்னா சுற்றி ஃபுல்லாக வந்து விவசாய பூமியாக தான் இருக்குது. ஆங்காங்கே நீர்நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பூரா குப்பை கூலமாக கொண்டு கொட்டி செப்டி டேங்க் கழிவு, கோழி கழிவு, கட்டட கழிவு எல்லாத்தையும் கொண்டு கொட்டிட்டாங்க. அதை கொட்டனால அதை நேரடியாக பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சுற்றி உள்ள கருவேலை, சீமை கருவேலை மரம் தான் தண்ணிக்கு மிகப்பெரிய எதிரி. இருக்கிற தண்ணி பூரா அது காலி பண்ணிடும். அதனால சீமை கருவேலை மரத்தை பூரா எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக மரக்கன்று வச்சு, நூற்றுக்கணக்கான மரக்கன்று வச்சு சுற்றி கம்பிவேலி போட்டு பார்க்கு, குழந்தைகள் பூங்கா ரெடி பண்ணிட்டோம்னா அந்த இடமே சோலையாயிரும். விருதுநகர் மாவட்டத்தின் நீராதாரம் காக்க சிவகாசி கடம்பன் குளம் சீரமைக்கப்பட்டது. இந்த களப்பணியில் கமல் நற்பணி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், ஊர் பொதுமக்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து பங்கேற்றார்கள். அந்த காட்சிப்பதிவை இப்ப பார்க்கலாம். சிவகாசி அருகே உள்ள நேரு காலனியில் பக்கத்தில் கடம்பங்குளம் கண்மாய் உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் கருவேல மரங்கள் அதிகமாக வளர்ந்து நீர்வள ஆதாரத்தை தடுத்து வருகிறது. இதனை தடுத்து நீர்வள ஆதாரத்துக்கு ஒரு முயற்சியாக கமல் நற்பணி இயக்கமும் இந்த ஊர் பொதுமக்களும் புதிய தலைமுறை டிவியும் சேர்ந்து இணைந்து இன்றைய தினத்திலிருந்து கருவேல மரங்களை அகற்றி புல்டோசர் மூலமாக அந்த நீர்வள ஆதாரங்களுக்காக ஒரு புது முயற்சியாக நடைபெறுகிறது. இன்று கருவேல மரங்களை அகற்றுகின்ற பணி நடைபெறுகிறது. அகற்றிய இடத்தில் பலன் தரும் பழமரங்களை நடுவது என தீர்மானிக்கப்பட்டு அதை பராமரிப்பதும் கமல் ரசிகர் மன்றமே என்றும் முடிவு செய்து இந்த பணி தொடங்கப்பட்டுள்ளது. குடிநீர் வந்து ஒரு 10,000 பேருக்கு இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நிறையா டேங்க்லாம் கட்டி நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரசிடென்ட் நம்ம ஒத்துழைப்போடு இன்னும் எல்லா ஏரியா பிரசிடென்ட்களையும் பார்த்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் அடுத்த கட்டம் ஒவ்வொரு ஏரியா பிரசிடென்ட்லாம் பார்த்து நம்ம அந்த கம்மாவை தூர் வரும் பண்ணி புதிய தலைமுறையும் கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் அனைத்து நற்பணி இயக்கமும் சேர்ந்து ஒன்றும் இப்போ யார் வந்து சேர்ந்தாலும் நம்ம கூட சேர்ந்து வேலை பார்க்கத்தான் போகிறோம். பேருக்காண்டி யாரும் பண்ணலை. எல்லாருமே அவங்க வந்து கட்சியில் பொறுப்பு இருந்தாலும் நம்ம கூட இறங்கி கரை வெட்டியை கழட்டி போட்டோ
ஒரு மற்ற எந்த ஒரு இதில் இருந்தாலும் சரி, அமைப்பில் இருந்தாலும் சரி, அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு பொதுப்பணிங்கும் போது எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பு வர்றாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தூர்வாராமல் கிடந்த கடம்பன் குளம் தற்போது சீரமைக்கப்பட்டது அந்த பகுதி மக்கள் மனதில் மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஊர்கூடி தேர் இழுக்கும் அவர்களின் முயற்சி இனி தொடரும். நாகை மாவட்டத்தில் நாம் தொடர்ந்து களப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த களப்பணியில் 20 கிராமங்களில் 20 பாசன வாய்க்கால் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூர்வாரி சீரமைக்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு மகத்தான சாதனை என்றே சொல்லலாம். அந்த காட்சி பதிவை இப்ப பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்தில் கிள்ளுக்குடி கிராமத்தில் இன்றைக்கு தூர்வாரும் பணி சம்பந்தமாக கிராம விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கிள்ளுக்குடி வாய்க்காலில் அதிகபட்ச ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதுனால அதை அகற்றணும். அந்த அகற்றத்துக்கு அனைத்து விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து போராடுறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கிராமத்திற்கு போதிய நிதி வசதி இல்லாத காரணத்தினால இந்த கிராமத்தை சேர்ந்த பாசனதாரர் சபை மூலம் 75,000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கறதுன்னும், கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஏக்கருக்கு 300 ரூபாய் வீதம் போட்டு மொத்தம் 1,75,000 ரூபாய்க்கு திட்ட மதிப்பீட்டில் இந்த வாய்க்கா வெட்டுற பணியை மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதோட தூரம் என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் வரும். முன்னாடி நடந்த கூட்டத்தில் 3 கிலோமீட்டர் வெட்டுறதா முடிவெடுத்தாங்க. மறுபடியும் பாசனதாரர் சபை மூலம் நிதி உதவின்னு சொன்னோன்னே இப்போ 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வாய்க்கால் வெட்டுறதுனால, இந்த 7 கிலோமீட்டர் தூரம் வெட்டுறதுனால கிட்டத்தட்ட 400 to 600 ஏக்கர் நிலம் வந்து பாசன வசதி பெறும். ஏமுளம் கிராமத்தில் தூர்வாரும் பணி தொடங்கியிருக்கோம். இதனால் வந்து எங்களுக்கு ஒரு 300 ஏக்கருக்கு மேலே பாசன உதவி கிடைக்கும். அதில் வந்து இன்றைக்கி 2வது நாளாக நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இதில் வந்து நம்மால் முடியும் அப்படிங்கிறத வச்சும் விவசாய சங்கத்தில் இணைஞ்சும் ஒரு குழுவை சேர்ந்து நாங்கள் வாய்க்கா தொடங்கியிருக்கிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இந்த வேலை நடைபெறும்ன்றது நாங்கள் தெரிகிறது. இதில் வந்து இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக மகசூல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதை விட இந்த வருஷம் தண்ணி திறக்கிறவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் விவசாயிகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தெரிகிறது. விருதுநகர் மாவட்டத்தின் நீர்வளம் காக்க அங்குள்ள புலிப்பாறைப்பட்டியில் 2 கட்டமாக களப்பணிகள் நடைபெற்று முடிவடைந்தது. பலரும் இணைந்து அங்கு செய்த மாற்றத்தை நாம் கண்டோம். 3வது கட்ட பணியாக கீரி கண்மாய் சீரமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த களப்பணிக்காக கோவை மாவட்டத்திலிருந்து விருதுநகர் மாவட்டத்திற்கு நம் தீவிர நேயர் சமூக ஆர்வலர் அங்கு சென்று களப்பணி ஆற்றினார். அந்த காட்சி பதிவை இப்ப பார்க்கலாம். கோவையிலேருந்து இவங்களுடைய சமூக பணியை முன்னிட்டு அந்த இணையதளத்தின் மூலமாக பார்வையிட்டேன். இதனால் வறட்சி போய் பசுமை கிராமமாக மாறும் என்பது இந்த புதிய தலைமுறை இணையதளம் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அதனால் நேற்று இரவு இங்கு வந்து
இவங்க செய்யும் இன்று சனிக்கிழமை தொடங்கி வைக்க நானும் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த பசுமை புரட்சி என்பது தமிழ்நாட்டில் அனைத்து குளம் குட்டைகளை தூர்வாரி பசுமை புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இது வெற்றி பெற வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய பணிக்காக நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இப்பொழுது இந்த கண்மாயை சீரமைத்து இதில் அதிகப்படியான நீர்நிலையை நிறுத்துவதனால் நிலத்தடி நீர் உயரும், குடிநீர் பஞ்சம் தீரும். இதற்கு கீழ்கட்டில் உள்ள ஆயக்கட்டுகளில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் கிணறுகள் இருக்கிறது. இந்த கிணறுகளில் கிணற்று நீர் உயரும். இதனால் பாசன வசதி பெறும். இந்த கம்மாய் நீரே பல ஏக்கர்களுக்கு பாசன வசதி பெறுகிறது. இதனால் நெல் மற்றும் பருத்தி போன்ற விளைபொருட்கள் இங்கே விளைந்து மேலும் இந்த பூமி செழிப்பாகவும் பசுமையாகவும் இருக்கும். இந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் இதை முன்னின்று எடுத்து செய்கின்றார்கள். இவர்களுக்கு அனைத்து வகையான உதவிகளை நாங்கள் செய்கிறோம். இந்த மாதிரியான ஊருக்கு ஒரு இளைஞர் பட்டாளம் இருந்தால் கண்டிப்பாக அனைத்து ஊர்களும் அனைத்து கிராமங்களும் பசுமை நிலங்களாக மாறி நம்ம பூமியையும் வளமாக்கும், அந்தந்த ஊர்களில் உள்ள நீர்நிலைகளையும் உயர்த்தும், குடிநீர் பஞ்சம் தீரும். இந்த முயற்சிக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். மேலும் இதை முன்மாதிரியாக வைத்து எல்லா கிராமங்களிலும் இதை சரிவர செய்து வருங்காலங்களில் நன்றாக மழை பெய்து இவ்விடம் நல்லா செழிப்பாக வர நாங்கள் வாழ்த்துகிறோம். நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. சரித்திரம் படைக்கவே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அவர் கனவு கண்ட பசுமை புரட்சி, நதிநீர் இணைப்பு சாத்தியமாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நம்மால் முடியும் நிகழ்ச்சியில்.